வணக்கம் வெல்கம் பேக் டு டு இட் தமிழன் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லைஃப் ஹேக் சீரிஸில் வந்து தமிழில் மோஸ்ட்லி நம்ம தான் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜில் லைஃப் ஹேக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சீரிஸாக போய் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் 3 வீடியோ போட்டாச்சு. 3 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரூ டிரைவர் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்க தான் செய்யும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா சில பேர் கிட் டைப்லாம் வாங்குவாங்க. ஸோ கிட்டுனா உள்ள ஒரு 15 ஸ்க்ரூ டிரைவர் அந்த டைப் அந்த பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து அந்த ஹேண்டில் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹேண்டில் தொலைஞ்சிருச்சுன்னா ஸோ இந்த இதை மட்டும் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. கையில் நீங்கள் முறுக்குனாலும் ஸோ அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதில் மேலே ஹேண்டில் உடஞ்சி போச்சுன்னா கூட அதில் வெறும் கம்பி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன ஐடியா. நார்மலாக நான் இப்போ ஒரு க்ளூ ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த க்ளூ ஸ்டிக்கை நீங்கள் அப்படியே பெருசாக வச்சு கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லாட்டி பாதியாக 2 பீஸாக போட்டாலும் ஓகே தான். நான் வந்து 4 பீஸாக வந்து இதை வெட்டிக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக இருக்கும், அழகாக இருக்குன்றனால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம ஓட்டை போட போகிறோம். ஸோ நார்மலாக உங்கள் வீட்டில் சால்ட்ரிங் அயன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதில் சூடு பண்ணி ஒரு கம்பியில் கூட சூடு பண்ணி நீங்கள் சென்டராக ஒரு ஓட்டை போட்டுக்கங்க. அந்த க்ளூ ஸ்டிக்கு உருகின இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பிட்டை எடுத்து அந்த இடத்துல சொருகி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ரெடி ஆயிரும். இது வந்து க்ளூ ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கோம், அதனால வந்து வளைய சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. பர்ஃபெக்டாக ஒட்டிக்குது. ஸோ எந்த ஒரு வளைவும் இல்லை, எந்த ஒரு நெளிவும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் ஹேண்டில் உடஞ்சிருச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. இல்லாட்டி இது மாதிரி நீங்கள் பிட் டைப்பில் வச்சுருந்தீங்கனாலும் தூக்கி போட வேஸ்ட்டாக இருக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இது மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ்க்கு பார்த்தோம்னா 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த 4லேருந்து 2 தனியாக எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப்பில் எந்த இடத்துல க்ளூ ஃபிக்ஸ் பண்ணுறனோ அதே போல் நீங்களும் டாப்பில் அந்த இடத்துல க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஒட்டிக்குங்க. ஸோ இது காய்கிறதுக்கு முன்னாடியே, அந்த க்ளூ வந்து காய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பின்னாடி ஒரு ஸ்டிக்கு நான் எப்படி வைக்கிறோன்னா அதே போல் நீங்களும் வச்சுருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க 2 ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ லைட்டாக வந்து அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கரெக்டாக ஒட்டிக்கும். நீங்கள் ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டமில் இந்த 2 குச்சி இருக்குல்ல, ஸோ இந்த 2 குச்சியில் நான் எங்கே வைக்கிறேனோ அதே போல் நீங்களும் க்ளூ இந்த சைடும் வச்சுட்டு சென்டராக நான் இப்படி வந்து ஃப்ளாட்டாக வைக்கிறேன் அந்த குச்சியை. ஸோ அதே போல் நீங்களும் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் இது காஞ்சிரும். டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் இதில் க்ளூ அப்ளை பண்ணாலே இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் மட்டும் பிடிச்சிருக்க மாதிரி வரும். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஏ ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக இப்போ எல்லா பசங்களும் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இல்லாட்டி வந்து புக்கு ஆர்டிக்கல் அது மாதிரி ஏதாவது படிப்பீங்க, இல்லை மூவிஸ் அது மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான மொபைல் ஸ்டாண்டை உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஒரு 4 குச்சியிலே உங்களுக்கு ரெடி ஆகிடுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குது. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம் இது கீழே விழுக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் விழுகலாம் சான்ஸ் இல்லை, நீங்களே தள்ளி விட்டால் தான் கீழே விழுகுது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ட்ரிக்கு பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம க்ளூ ஸ்டிக் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபுல்லாலாம் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கோங்க, இல்லை பாதியாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் சால்ட்ரிங் அயனை வச்சு சென்டரில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எல்இடி லைட் இருக்குது. நீங்கள் கலர் லைட்டும் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து நார்மலாக எல்இடி லைட்டு ஒயிட் கலர் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நம்ம ஹோல் போட்டோம்ல அந்த இடத்துல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க குட்டி பேட்டரி மாதிரி நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய பேட்டரி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த குட்டி பேட்டரியை வச்சுட்டு நான் அந்த எல்இடியில் அந்த கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ஒரு சைடு மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் போதும், இன்னொரு சைடு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண தேவையில்லை. அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் அந்த கம்பி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக வந்து அந்த பேட்டரியில் டச் ஆச்சுனாவே போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து எமர்ஜென்சிக்கு வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் நைட்டில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமர்ஜென்சியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நார்மலாக நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, மெழுகுபத்தியை வச்சு அதில் எரித்து அந்த இடத்துல ஒட்டுற மாதிரி, அந்த பிளாஸ்டிக் வந்து உருகி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே கான்செப்டாக இங்கேயும் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து என் திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம மெழுகுபத்தியை எல்லாமே கொளுத்த தேவையில்லை, எதுவுமே கொளுத்த தேவையில்லை. அயன் பாக்ஸை வச்சு ஈஸியாக வந்து இதை ஒட்டிடலாம். எப்படின்னு மட்டும் ஒரு சின்ன ஐடியா தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபைல் இது கண்டிப்பாக வேணும். ஸோ அலுமினியம் ஃபைலை வச்சுட்டு அந்த பேப்பர் ஃபுல்லாகலாம் ஒட்ட வேணாம். ஸோ பேப்பரோட டாப்பில் நீங்கள் எந்த இடத்துல இதை ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து இதை மடிச்சு விட்டு ஒட்டிக்கங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் எப்படியும் இருக்கும். ஸோ அந்த அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி இதுக்கு மேலே தேய்ச்சா மட்டும் போதும். ரொம்பவும் தேய்ச்சிடாதீங்க. ஒரு 30 செகண்ட் டு 50 செகண்ட் நீங்கள் நல்லா சூடு பண்ணி அந்த அயன் பாக்ஸை வச்சு இது மேலே தேய்ச்சிட்டு இந்த அலுமினியம் ஃபைலை மட்டும் நீங்கள் அப்படியே உரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபைல் எதுவுமே ஆயிருக்காது. ஸோ உள்ளே இருக்க பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் அதிகமாக வந்து சூடு பண்ணி தேய்ச்சனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பேப்பர் வெயிட்டும் ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படியே உரிச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பேக்கிங் வந்து ரெடி ஆயிரும். இதுலேருந்து கீழே கொட்ட சான்ஸே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிடுச்சு. நீங்கள் மெழுகுபத்தி கொளுத்த தேவையில்லை, எதுவுமே கொளுத்த தேவையில்லை. நீங்கள் லாங் டிரைவ் டூர் அது மாதிரி எங்கேயாச்சும் போனீங்கன்னா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மழை வந்தாலும் இதுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பார்த்த லைஃப் ஹேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த லைஃப் ஹேக்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.